வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து கைப்பற்றினோன்னா ஒரு 4-5 பேரை பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொதல் இடத்துல இருக்கிறதே கேபி முனுசாமி. கேபி முனுசாமி இருந்தாலே கட்சி நாசமாக போயிடும்ன்ற மாதிரி அண்ணாமலை சொன்னாலுமே, அடுத்த லெவலில் இருக்க ஜெயக்குமார். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நீக்கினாலே போதும், பாதி தொல்லை நீங்கிரும், பாதி பீடை நீங்கிரும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்ன விஷயந்தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஜெயக்குமார் கூட 2வது சாய்ஸ் தான். கேபி முனுசாமியை இந்த கட்சியை விட்டு காலி பண்ணால் தான் கட்சி வந்து உருப்படியாக நல்லா நிலைக்கும், இன்னும் 1000 ஆண்டுனாலும் பார்த்திங்கன்னா நிலைச்சு நிற்கும்ன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பேச்சுக்கு முக்கியமான காரணம் கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா ஒரு சுயநலவாதி, பச்சைவந்தி. இது நார்மலாகவே கட்சிக்குள்ளேயே உட்கட்சிக்குள்ளேயே பேசுகிற விஷயம். பட் அதனால தான் பார்த்திங்கன்னா கட்சி இப்போ உடஞ்சிருக்கு. அவர் நினச்சிருந்தா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கிடலாம், அவர் தான் முட்டுக்கட்டையாக இருக்கார்ன்ற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கேபி முனுசாமி மேலே இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.